வணக்கம், நான் உங்க டாக்டர் ரேகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்டிலிட்டி டிப்ஸ் ஃபார் மேல். இப்போ பார்த்தீங்கன்னா குளோபலி மேல் இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகுற மாதிரி இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். எஸ்பெஷலி ஆல்கஹால் இன்டேக்கை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிக்கிறது நல்லது. காஃபி 1 or 2 காஃபி வந்து பெஸ்ட்டுங்க. ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸசிவ் ஹீட்டில் நம்ம போகும்பொழுது டீஹைட்ரேட்டட் ஆயிடும். அதுக்கு நம்ம 2 to 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே எடுத்துக்கணும். எக்ஸசிவ் வெயிட் கெயினும் ஆகக்கூடாது. வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெகுலராக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 30 to 40 minutes வாக்கிங்கோ இல்லை ஸ்விம்மிங்கோ போய்க்கலாம். நம்மளோட டயட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்மளோட டயட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும், கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் டயட்ஸ் எடுக்கணும். நம்மளோட ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பாக எடுக்கணும். எஸ்பெஷலி க்ரீன் லீஃபி வெஜிடபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரூட்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது பொமேக்ரானேட் அண்ட் ரெட் பனானா ரொம்ப நல்லது. நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வால்நட், ஆல்மண்ட் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீ கன்செப்ஷனலாகவே செமன் அனாலிசிஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்ல இருக்காங்க, ஒய்ஃப் வந்து இங்கே இருக்காங்கன்னும் போது அவங்களோட ஃபர்டிலிட்டி ஏஜே மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் என்னன்னா செமன் ஃப்ரீசிங்னு சொல்கிறோம். அந்த செமன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்குள்ளேயே, எஸ்பெஷலி அந்த ஏஜ்க்குள்ளேயே நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகும் பொழுது அவங்களோட ஃபர்டிலிட்டி ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ.